ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Adobe Audition. இதில் வந்துட்டு நம்ம பர்டிகுலராக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஃபேவரட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறது, அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ராக் வந்துட்டு தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மல்டி ட்ராக்கில் இல்லை நான் ஒரு ட்ராக் வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட இதில் வந்துட்டு இப்போது ஃபேவரட்ஸ் இது வந்துட்டு ப்ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபேவரட் ப்ரீசெட் அப்படிங்கிற நேமில் வந்துட்டு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 2 ஜிங்கிள்ஸ் வந்துட்டு நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஜிங்கிள்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் 2 ஜிங்கிள்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு 2 எடுத்திருக்கேன். ஒன்று ஒரு ட்ராக்கில் வைப்போம், இன்னொன்று வந்துட்டு இன்னொரு ட்ராக்கில் வைக்கிறேன். ரைட். இப்போ 2 ட்ராக்கு, ஒரு ட்ராக் வந்துட்டு முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ட்ராக்கில் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரைட். இப்போ வந்துட்டு நான் ஒரு 20 செகண்டுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்துட்டு Ctrl K அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். Ctrl K கொடுத்தேன்னா கட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு டெலிட். இதுக்கு அடுத்து வந்துட்டு இருக்கிற ட்ராக்கை வந்துட்டு நான் இதையும் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது இன்னும் என்னென்னு நம்ம லிசன் பண்ணல. ஸோ இதை வந்துட்டு கேட்டுருவோம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்துட்டு இருக்குது, ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்துட்டு நான் ஃபேவரட் அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் இது டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு வேவ் ஃபார்முக்கு வந்துடும். வேவ் ஃபார்மில் தான் இந்த ஃபேவரட் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபேவரட் அப்படிங்கிறது என்னென்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஃபேவரட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுவீங்களா, அதேமாதிரி தான் இந்த ஃபேவரட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணாலும் சரி, என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணாலும் சரி அந்த ட்ராக்குக்கு, அந்த வேவ் ஃபார்ம் ஆடியோவுக்கு அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்டாப் கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதாவது ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சிட்றீங்க. அதையா நீங்கள் இன்னொரு ஜிங்கிள்ஸ்க்கு வந்துட்டு ஆட் பண்ணணும் அதே எஃபெக்ட் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய் இது கிளிக் பண்ணால் போதும், அந்த இது வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் அந்த ஃபேவரட்டோட இது ஃபியூச்சர். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே பிலோவில் இந்த டைம்லைன் கீழே லெவல்ஸ் கீழே இங்கே காமிக்கும். இது ஆக்ஷன்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு ரெக்கார்டிங் ஃபேவரட் அப்படின்னு மட்டும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் போய்ட்டு ஆம்ப்ளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபைல உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு அந்த டிபி ரேஞ்ச் வந்துட்டு கம்மி பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆடியோ ரேஞ்ச் வந்துட்டு கட் ஆகும். ஸோ அது மாதிரி நான் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த எஃப்டி ஃபில்டரில் போய்ட்டு இதில் நான் ஒரு ரேப் வோக்கல் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நான் இதுக்கு அப்ளை பண்ணுறேன். இல்லாட்டி சி மேஜர் இந்த மாதிரி இல்லை நான் ரேப் வோக்கலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிச் ஷிஃப்டர் போய்ட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு என்னோட இதை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு மியூசிக் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், கேட்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு மாற்றிக்கிறேன். இங்கே எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இதில் நார்மலைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த நார்மலைஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிகிட்டே வரேன். ரைட். இப்போது எனக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்னென்னலாம் பண்ணணுனோ அதெல்லாம் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கும். ஜஸ்ட் இதை கேட்டுருவோம். இதுவே பழசு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சவுண்டாக வந்திருக்கும், டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். அந்த சில்னஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு குறைஞ்சிருக்கும். ரைட். இப்போது நான் அதுக்கு அடுத்து ஒரு எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு எக்கோ அப்படிங்கிற இதில் போய்ட்டு ஸ்டீரியோ வோக்கல் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த அதாவது அந்த எக்கோ ஆகிறது நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போது அதுக்கு அடுத்து ஒரு இது கொடுக்குறேன், ரீவர்ப் அப்படிங்கிறது வந்துட்டு. இந்த ரீவர்ப் வந்துட்டு ரொம்பவே திக்கர் அப்படின்லாம் இருக்குது. பிக் ட்ரம். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ டோட்டலாகவே அந்த மியூசிக் ஜேர்னரையே வந்துட்டு மாற்றிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கேட்குறேன். இப்படி இருந்ததை நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி மாற்றியாச்சு. ஸோ டோட்டலாக மாற்றிருக்கோம். இதுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த எஃபெக்ட் வந்துட்டு இந்த மியூசிக் வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ அப்ளை ஆகிட்டுருக்கு, எஃபெக்ட் ட்ராக்கில் வந்துட்டு அப்ளை ஆகிட்டுருக்கு. இந்த எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை ஆகிடுச்சு. ரைட். இப்போது ஃபேவரெட்டில் போய்ட்டு நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தோன்னே இந்த ஃபேவரெட்டை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ். நான் இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா, சும்மா வந்துட்டு ஒரு நியூ ரீவர்ப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேவரெட்டில் வந்துட்டு இருக்கான்னு பாருங்கள். ரீவர்ப் இருக்கா பாருங்கள், நியூ ரீவர்ப் எஃபெக்ட்னு இருக்கா. சரி, இப்போது இங்கேருந்து இதை வெளியில் வந்துடுவோம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கெல்லாம் இருக்க இந்த எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இதை கேட்போம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு இந்த ஃபேவரெட்டில் போய்ட்டு இந்த ரீவர்ப் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணோடனே நமக்கு டோட்டலாகவே வந்துட்டு பாருங்கள், ஒவ்வொன்றா அப்ளை ஆகுது. எக்கோ அப்ளை ஆகுது, ரீவர்ப் அப்ளை ஆகுது, அப்புறம் எஃபெக்ட்ஸ் ரேக் வந்துட்டு அப்ளை ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா எஃபெக்ட்டும் வித்தின் செகண்டில் ஃபியூ செகண்ட்ஸில் நடந்துடும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டைம் சேவிங் தான். டைம் சேவிங் அண்ட் மணி சேவிங் மாதிரி தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கே வந்துட்டு மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு இதுக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எப்போயெல்லாம் போயிட்டு எந்த இதுக்கு மேலே வந்துட்டு இதை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போயெல்லாம் இந்த எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா, இதில் போயிட்டு ஜஸ்ட்டு டெலிட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எதுன்னு சொல்லி கேட்கும். நம்ம டெலிட் பண்ணுறதா இருந்தால் டெலிட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு எனக்கு இந்த இது வந்து வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா இதை நான் டெலிட் பண்ணி எடுத்துட முடியும். ரைட். அது அப்ளை ஆகி முடிக்கட்டும். ரைட். இப்போது இந்த கிளாஸை பொறுத்தளவு நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு டைம் சேவிங் அண்ட் மணி சேவிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டூல் தான் வந்துட்டு கற்றுக்கிறோம். அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன இதில் வந்துட்டு இதை கொடுத்தீங்கனாலும் அது அப்ளை ஆகும். இப்போ நான் இதை போய் கொடுக்குறேன் அப்படின்னா இது பாருங்கள், இந்த ஹார்ட் லிமிட்டர் வந்துட்டு அப்ளை ஆகும் இதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீசெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பாருங்கள். ஹார்ட் லிமிட்டர் அப்ளை வேணும்னா இதோட இதே வந்துட்டு மாறிடும். ரைட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு ஒரு ஃபேவரட் அப்படி ப்ரீசெட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க.
தேங்க்யூ. பாய் பாய்.